அவர்கள் வந்து 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தாரு. உங்க எல்லாருக்குமே தெரியும்ல அது. தெரியுமா தெரியாதா? தெரியாது போல, யாருக்குமே தெரியல போல. அவர் வராரோ இல்லையோ அவரோட திட்டம் வந்து அவங்களை வந்து சேர்ந்துரும். போன் பண்ணா 108 உங்க வீட்டு வாசல் வந்து நிற்கும். சௌமியா அன்புமணி வந்து அதுல இன்னும் பெரிய இன்னும் கூடுதலான ஒரு அறுவை சிகிச்சை, அதாவது இந்த கேன்சருக்கு மருந்து, அதாவது கேன்சருக்கான ஒரு ட்ரீட்மெண்ட், ஹார்ட் ஸ்பெஷாலிட்டி இதெல்லாம் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம். உங்க எல்லாருக்குமே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு எல்லாமே தெரியும். இருந்தாலும் எனக்கு ஆசை, எங்க அப்பா இதெல்லாம் பண்ணிருக்காரு, இந்த மாவட்டத்துக்கு பண்ணிருக்காரு. வெளில இருந்து நிறைய பேர் சொல்லுவாங்க சௌமியா அன்புமணி இங்க இருக்க மாட்டாங்க, இந்த ஊர் கிடையாது, உங்ககிட்ட வந்து பொய் சொல்லி சரி அவங்க வாக்கு சேகரிக்க சொல்லுவாங்க. நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த ஊர்ல அவங்க சொல்லிக்கிறாங்க, நான் இந்த ஊர் தான், நான் இந்த ஊர் மண்ணின் மைந்தர், நான் இங்கதான் இருக்கேன், அவங்க இல்லைன்னு சொல்றாங்கல்ல. நீங்க திரும்ப அவங்க கிட்ட கேளுங்க, இந்த மண்ணின் மைந்தர்கள் இவ்வளவு வருஷம் 40-50 வருஷம் இந்த ஊருக்கு என்ன செஞ்சிருக்காங்க? வெளில இருந்து வந்த அன்புமணி இந்த ஊருக்கு செஞ்ச திட்டத்துல 10% கூட அவங்க செய்யல.